முத்து என்கிற காட்டா அப்படின்னு ஒரு திரைப்படமா? ஆமாம், அதை விட தாண்டி ஹாட்ஸ்டார் என்ற ஒரு மிகப்பெரிய நிறுவனம் அதில் தயாரிச்சிருக்கு. அது உலக ரீதியாக போகும்போது அன்றைக்கி தமிழக திரையுலக நண்பர்களை கதவுலாம் தட்டினார் ஒரு மனிதர். யாரும் காது கொடுத்து கேட்கல. அடுத்தாப்புல அவரே நண்பரோடு சேர்த்து படம் பண்ணார். இது ஒரு பக்கம். ஒரு நண்பர் கதை சொல்ல போனார். ஒரு இடத்துல 7 கடல் தாண்டி 7 நதி தாண்டி மலையெல்லாம் தாண்டி சொல்ல போனார். அந்த ஹீரோ பாரம்பரியமான நடிகர் வீட்டுக்குள்ள அந்த கதையை ஓப்பன் பண்ணுறார். ஒரு மலையடி வாரத்தில் ஒரு பன்றி குட்டிகளை மேய்ச்சிக்கிட்டு இருக்க ஹீரோன்னு உடனே கட் பண்ணார். கட் கட் கட். யார் கதை கேட்டவர்? இதை போய் விஜய் சேதுபதி போய் சொல்லுங்க அப்படின்ட்டாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர் இமேஜே பார்க்காத ஒரு நடிகர், எதுனா கதை நல்லா இருக்காவாயா அப்படின்னு பண்ணக்கூடிய நடிகர் இன்றைக்கி பேன் இண்டியா போய் பேன் வேர்ல்டு அளவுக்கு ஹாட்ஸ்டாரில் போயிட்டார். என்னங்க கதை? என்னங்க? அதான் முத்து என்கிற காட்டான். அதாவது ஒரு காவல் நிலையம் மட்டுமல்ல, அரசு அலுவலகங்களில் ஒரு பேங்க்கு அதில் டிரான்சாக்ஷன்லன்னு வச்சுங்க மூடிடுவாங்க. அது மாதிரி ஒரு ஏடிஎம் வைக்கிறாங்கன்னு வச்சுக்க, அது டிரான்சாக்ஷனில் மூடிடுவாங்க. இது மாதிரி ஒரு காவல் நிலையத்திலேயே என்ன சூழ்நிலைன்னா, காவல் நிலையத்தில் பாம்பு பூந்துருக்கு. பாம்பு பூந்துன்னா மூமெண்ட் இல்லாத இடத்துல பாம்பு பூந்துருக்கு. இந்த மாதிரி சொல்ல காவல் நிலையத்தை மூடுறாங்க. ஏதோ ராமநாதபுரமோ ஏதோ ஒரு மாதிரி மதுரை பக்கத்தில் ஒரு இடத்துல இது மூடிட்டா அந்த ஊரில் அந்த ஆடெல்லாம் வச்சுக்கிட்டு மேய்ச்சிக்கிட்டு இதில் வெள்ளை குட்டி சிவப்பு குட்டி நிறைய குட்டி போட்டு அதில் காசு பண்ணலான்னு ஒரு கான்ஸ்டபிள், அது ஒரு ஏட்டு. அவர் யாருனாக்கா கோடாங்கி. இன்னொரு நண்பர் அதில் ஒரு ஏட்டு மாதிரி இருக்கிறாரு. யார்? நம்மளுடைய சிங்கம்புலி. அவர் வெளியூர் போனாக்கா நல்லா காசு சம்பாதிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது மாதிரி இந்த மாதிரி காலகட்டத்தில் ஸ்டேஷனை மூணு வந்து போச்சு. எல்லாம் எடுத்து கட்டிக்கிட்டு இருக்காங்க. கட்டிக்கிட்டு இருக்கப்போ திடீர்னு பார்த்தா ஒரு தகவல் வருது. ஒரு தலை, வெறும் தலை, முண்டம் தனியாக இல்லை, காணும், தலை மட்டும் இருக்குது அப்படின்ட்டு. என்னடா அது எங்கே இருக்குது அப்படின்னோடனே சிங்கம்புலி சொல்கிறாரு, அது இந்த எல்லைக்கல் இருக்கா பாரு, எல்லைக்கல்லுக்கு அந்தாண்டு இருந்துச்சுனாக்கா நம்ம இது இல்லை, நம்ம ஏரியாவில் இந்தாண்டு இருந்துச்சுன்னா நம்மளுது, அதனால் இதை கொண்டு போய் நைஸாக அந்தாண்டு வச்சுருப்பாங்கிறார். இவர் போகிறவர் என்ன செய்கிறாரு? கான்ஸ்டபிள் உள்ளூரில் இந்த ஸ்டேஷன் இருக்கணும்ல, அதனால் அங்கே தூக்கி வச்சிடுறாரு. ஏன்னா தலையை பார்த்தோம்னா நம்ம சொன்னோம்ல, இந்த எந்த இமேஜும் பார்க்காம பேன் தமிழ்நாடு பேன் இண்டியா போய் பேன் வேர்ல்டு போன விஜய் சேதுபதியோட தலை இருக்குது. அப்போது ஸ்டேஷனுக்கு வேலை கிடைச்சாச்சு. அது 3 வரலையும் வேலை ஆரம்பிச்சிருச்சு. இதுதான் அந்த கதையோடைய. யாருங்க இந்த விஜய் சேதுபதி? இதை கண்டுபிடிக்கிறது தான் அந்த காவல் நிலையம், காவல்துறை ஏட்டையா, அந்த இன்ஸ்பெக்டரு எல்லாருமே சேர்ந்து தேட ஆரம்பிக்கிறாங்க. அது தமிழ்நாடு, கேரளா வரைக்கும் போயிட்டுருக்கு. அவர் போனால் ஒன்றா தெரியுது. ஏன்னா ஒரு சமயத்தில் வேடச்சந்தூரில் இது வாட்சி கடையில் விளைஞ்சாங்கிறாங்க. ஒரு சமயத்தில் மதுரையில் ரெக்கார்ட் டான்சர்ஸ்லாம் பவுன்சர்ஸாக இருந்தாங்கிறாங்க. ஒரு சமயத்தில் பார்த்தா எனக்கு கடை முதலாளிக்கிறாங்க. இரண்டாவதுன்னு போய் பார்த்தாக்கா விறுவிறுப்பு, சுறுசுறுப்பு, நெக் டு நெக்குன்னு சொல்கிறோம்ல, எந்த இடத்துல எங்கே விடுறோம் எங்கே பிடிக்கணும் எழுந்திரிக்க முடியாத அளவுக்கு ஆகிப்போச்சு. விஜய் சேதுபதி இமேஜ் இல்லாத ஒரு நடிகர், ஆனாலும் பேன் இண்டியா போனவர் அழகாக கொடுக்குறாங்க. என்னங்க அது? அதாவது இந்த ஸ்டேஷனில் அதனால ஒரு அந்த தெளிவாக சொல்கிறாங்க, அந்த உள்ளூரில் வேலை செய்யக்கூடிய எந்த ஊர் போட்டாலும் என்ன பெரிய வேலைன்னா அந்த உள்ளூர்லேயே இருக்கணும், பிஸ்னஸ் பண்ணணும், இந்த வட்டிக்கு விடணும், ஆடு மாடு மேய்க்கணும், விவசாயம் பண்ணணும்னு சொல்கிறாங்களா, அதை அழகாக கொண்டு போய் காமிச்சிருக்கார். யார்? இயக்குனர். யார்? இது காக்காமுட்டம் மணிகண்டனும் அவரோட சேர்ந்து அஜித் என்ற நண்பரும். 10 எபிசோட்ஸ். அதில் 3 எபிசோடு தான் நம்ம திரையுலக அந்த பத்திரிகையாளர் போட்டு காமிச்சாங்க. அப்போ ரிலீஸ் ஆகிடுச்சு. 6 ஹவர்ஸ் வரும். அடுத்து விமர்சனம் வருது பாருங்கள். எவர் பிஃபோர் நெவர் அகைன். ஒரு சஸ்பென்ஸு, த்ரில்லரு, ட்விஸ்ட் அண்ட் டர்னு, க்ரைமு, த்ரில்லர்லாம் போகுது. அதனால் இந்த வீட்டில் போட்டுச்சுனாக்கா பிள்ளைகளாக இருக்கட்டும், குடும்பமாக இருக்கட்டும், எல்லாம் பார்த்தோம்னா படு வித்தியாசமாக இருக்குது. பாருங்களேன், தியேட்டரில் போய் பாருங்கன்னு வழக்கமாக சொல்லுவோம். இது போய் பாருங்களேன். இவ்வளோ யோசிச்சு உள்ள வச்சிருக்காரு அப்படின்னு. ஸோ அப்படி ஆச்சரியப்படுத்தக்கூடிய மனுஷன் தான் மணிகண்டன். நான் அது எனக்கு தெரிஞ்சு 2008 எனக்கு அவரை தெரியும். இப்போ வரைக்குமே அவர் எழுதுறது எல்லாமே எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் ரொம்ப ஆச்சரியமாகவும் இருக்கும். ஸோ தேங்க்ஸ் டு மணி ஃபார் திஸ் வெப் சீரிஸ், ஃபார் எவ்ரி திங். எல்லாமே சரி. எனக்கு அற்புதமான படங்களை கொடுத்துருக்காரு, அற்புதமான பாடங்களை கொடுத்துருக்காரு. ஸோ மணிக்கு ரொம்ப நன்றி. அப்புறம் தொடர்ந்து மணியால் பண்ண முடியாமல் போனபோது
எங்கள் எடிட்டர் அஜித் சார் தான் வந்தார். சார் தூங்கிடாதுங்க சார், நான் தான் சார் கடைசி நினைக்கிறேன். ஓகே, ஸோ அஜித் சார் தான் வந்தார். எனக்கு எப்படி இந்த வெப்சீரிஸ் எப்படி போகும் அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்வி இருந்தபோது அவர் அதை அழகாக புரிஞ்சுட்டு கையில் எடுத்துக்கிட்டு ரொம்ப பிரமாதம் பண்ணி முடிச்சு கொடுத்துட்டு ரொம்ப நன்றி சார். அண்ட் தேங்க்ஸ் டு ஷமி.